கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய திருவிவிலிய புதிர் போட்டியானது புதியதொரு பாடப்பரப்பினை கொண்டு உங்கள் முன் வந்திருக்கின்றது. இந்த பாடப்பரப்புக்கான மேலதிக விளக்கமாக இந்த காணொளி அமைகின்றது. இந்த காணொளியில் தரம் 11க்கான பாடப்பரப்பு உங்கள் முன் முன்வைக்கப்படும். திருவிவிலிய வினாவிடை போட்டி இந்த வருடம் தொடக்கம் எவ்வாறு நடத்தப்பட போகின்றது என்ற விளக்கத்தை உங்களுக்கு முன்வைக்கின்ற அதே வேளை இது இந்த முறையில் வைக்கப்படுவதற்கான, அதாவது நடாத்தப்படுவதற்கான நோக்கமும் அது செயல்படுத்தப்படும் விதமும் உங்களுக்கு ஏற்கனவே வேறொரு காணொளியில் முன்வைத்துள்ளேன். அதை கண்டு நீங்கள் அதனூடாக அதனுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தேசிய திருவிவிலிய வினாவிடை போட்டியானது கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தினாலும் தேசிய மறைக்கல்வி திருவிவிலிய பணி நடுநிலையத்தினாலும் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு பிரிவுக்கும் உரிய கருப்பொருட்கள் வெவ்வேறாக உங்கள் முன் தரப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தரம் 4, தரம் 5 முதலாவது பிரிவு, அந்த பிரிவுக்குரிய கருப்பொருளாக படைப்பவரான கடவுள் என்ற தலையங்கத்தில் நாங்கள் பார்த்தோம். இறைவன் படைப்பவராக இருக்கிறார், வல்லமை மிக்கவர் என்பதை நாங்கள் நாங்கள் அதே போல் தரம் 6, தரம் 7 இரண்டாவது பிரிவு, அந்த பிரிவுக்கு உரிய கருப்பொருளாக கடவுள் மீட்பவராக இருக்கிறார், விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார், விடுதலை தரும் கடவுள் என்ற விடயத்தை பார்த்து நாங்கள் தரம் 8, 9 உடன்படிக்கை செய்யும் கடவுள் என்ற கருப்பொருளில் பார்த்தோம். இங்கு தரம் 10, 11க்கு கிறிஸ்துவே உடன்படிக்கையின் நிறைவு, கடவுள் செய்த அந்த உடன்படிக்கையின் நிறைவாக காணப்படுவர் கிறிஸ்து என்பதை இந்த தரம் 10, 11 மாணவர்களுக்குரிய பாடப்பிறப்பில் காண்கின்றோம். அவை இந்த காணொளியில் இவர்களுக்குரிய தரம் 11 மாணவர்களுக்குரிய கருப்பொருள் கிறிஸ்துவே உடன்படிக்கையின் நிறைவு. இந்த கருப்பொருளுக்கு ஏற்ப நாங்கள் இந்த பாடப்பிறப்பை காணலாம். கிறிஸ்துவே உடன்படிக்கை நிறைவு என்ற கருப்பொருளுக்கு ஏற்ப அந்த கருப்பொருளை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக எங்களுக்கு 4 தலைப்புகள் தரப்படுகின்றன. அந்த தலைப்பில் முதலாவது ஏதேன் தோட்ட உடன்படிக்கை. ஏனைய காணொளிகளில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியது போல எமது மறைக்கல்வியானது, கிறிஸ்தவ கத்தோலிக்க மறைக்கல்வியானது முக்கியமான 4 தூண்களில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. ஒன்று இறைவார்த்தை, இரண்டாவது எமது விசுவாச அறிக்கை, மூன்றாவது எமது ஆன்ம வாழ்வுக்குரிய அருளடையாளங்கள், நான்காவது செபம். ஆகவே இதில் முதலாவது தூணாகிய இறைவார்த்தையை நோக்குகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில், திருவிவிலியத்தின் முதல் ஏற்பாடாகிய பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்ட உடன்படிக்கை தரப்படுகின்றது. இந்த ஏதேன் தோட்ட உடன்படிக்கையில் கடவுளின் மீட்பு திட்டத்தை பாவத்தில் இருந்து, அதாவது மனிதனுடைய வீழ்ச்சியில் இருந்து ஆரம்பமாவதை காட்டுகின்றது. இதன் பிறகு இந்த ஏதேன் தோட்ட உடன்படிக்கை கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்பதை காட்டுவதுதான் இந்த பாடப்பரப்பினுடைய முக்கிய அம்சமாக காணப்படுகிறது. ஆகவே இங்கு கிறிஸ்து பாவத்தையும் மரணத்தையும் வெற்றி கொண்டவராக காணப்படுகிறார். அவை இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பிரதான இறைவார்த்தை பகுதி. இங்கு தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம் எங்களுக்கு தரப்படுகிறது. அதுதான் மேலதிக வசனமாகவும் தரப்பட்டிருக்கின்றது. அவை மேலதிகமான வசனம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏனென்று சொல்லிச்சினால் உங்களுடைய பிரதான இறைவார்த்தை பகுதிக்குள் இருந்துதான் இந்த பகுதி எடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகமான இடங்களில், ஒரு சில இடங்களை தவிர. அந்த வகையில் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்று இறைவன் முதலாவது உடன்படிக்கையை ஏதேன் தோட்டத்தில் எமது முதல் பெற்றோருடன் செய்து கொண்டதை, ஆதாம் ஏவாளோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நாங்கள் காணுகின்றோம். அதே இந்த உடன்படிக்கையானது இவ்வாறு செய்யப்பட்ட உடன்படிக்கை என்பதை பவுல் ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில்
மீள வாசிக்கின்றார். அங்கு திருச்சட்டத்தையோ இறைவாக்கையோ அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இயேசு கூறுகின்ற பொழுது, இந்த ஏதேன் தோட்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு இயேசு வந்திருப்பதாக இயேசு எடுத்து கூறுகின்றார். ஆகவே இயேசுவில் இறைவன் செய்த உடன்படிக்கை நிறைவேறுகிறது. ஆகவே கிறிஸ்துவே உடன்படிக்கையின் நிறைவு என்ற விடயத்தை பிள்ளைகள் அறிந்து கொள்கின்றார்கள். ஆகவே இங்கு இந்த பகுதியூடாக பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், மீட்பர் பற்றிய முதலாவது வாக்குறுதியையும், அதுதான் தொடக்க நூலில் தரப்பட்டிருக்கிறது, அது கிறிஸ்துவில் நிறைவேறியதையும் அது மத்தேயு நற்செய்தியில் நாங்கள் காணுகின்றோம். அதே போல ரோமியர் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 21வது வசனத்தை தரப்படுகின்ற பகுதியை வாசிக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஏதேன் தோட்ட உடன்படிக்கை எவ்வாறு கிறிஸ்துவில் நிறைவேறியது என்பது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் இங்கு ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையை நாங்கள் நோக்குகின்ற பொழுது, கடவுளனுடைய உடன்படிக்கையின் தொடர்ச்சியையும் அதன் உலகளாவிய மீட்பையும் எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. ஆபிரகாமோடு இறைவன் உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அதற்குரிய பகுதிகள், திருவிவிலிய பகுதிகள் உங்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியின் ஊடாக மாணவர்கள் உலகத்தில் அனைவருக்குமான இறைவனின் ஆசீர் உள்ளது என்பதையும், இது கிறிஸ்துவில் முழுமையடைந்துள்ளது என்பதையும் விளங்கிக் கொள்வார்கள். அவை இதற்குரிய பகுதியாகத்தான் இந்த பிரதான இறைவார்த்தை பகுதியும் அதை தெளிவுபடுத்துவதற்காக மேலதிக பகுதியாக தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 4வது நிரலில் அது வேறெங்கும் எடுக்கவில்லை, உங்களுடைய பிரதான திருவிவிலிய பகுதியில் இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் காணலாம். அதேபோல் இங்கு நாங்கள் இன்னொரு விடயத்தை காணலாம். அதாவது ஏதேன் தோட்டத்தில் இறைவன் செய்த அந்த உடன்படிக்கைக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் நோவாவினுடைய உடன்படிக்கை. நோவாவோடு இறைவன் உடன்படிக்கை செய்கின்ற பொழுது கடவுளினுடைய உடன்படிக்கை இரக்கத்தையும் பாதுகாப்பையும் காட்டுகின்றது. இது நாங்கள் அருளடையாளத்தில், திருமுழுக்கு என்ற அருளடையாளத்திலையும் கண்டுகொள்ளலாம். ஆகவே இந்த பகுதியூடாக மாணவர்கள் இறை இரக்கத்தின் ஊடாகவும் நீரின் ஊடாகவும் கடவுளின் மீட்புக்கான உடன்படிக்கை விளங்கிக் கொள்வார்கள். இங்கு நீரின் ஊடாகவும் என்று சொல்லுவது திருமுழுக்கு அருளடையாளத்தை குறிக்கின்றது. ஆகவே இதற்குரிய பிரதான இறைவார்த்தை பகுதியாக தொடக்க நூல் 9வது அதிகாரத்திலும் பேதுருவினுடைய 1வது கடிதத்தில் 3வது அதிகாரத்திலும் நாங்கள் காணலாம். அதுக்குரிய மேலதிக பகுதியாக உங்களுக்கு தரப்பட்டிருப்பது எடுக்கப்பட்ட பிரதான பகுதியில் இருந்துதான். அடுத்ததாக ஆதாமோடு செய்த உடன்படிக்கை ஏதேன் உடன்படிக்கை, அதன் பிற்பாடு நோவாவினுடைய உடன்படிக்கை, அதன் பிறகு ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை. ஆபிரகாமை இறைவன் தன்னுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைத்துக் கொள்ளுகின்றார், 1வது குலமுதுவராக. ஆகவே அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை தொடர்ச்சியாக ஒவ்வொருவரோடும் இறைவன் செய்த உடன்படிக்கை ஊடாக கடவுளுடைய உடன்படிக்கை தொடர்கிறது என்பதை காட்டுகின்றது. இங்கு அடுத்ததாக மோசேயினுடைய உடன்படிக்கையை நாங்கள் காணலாம். கடவுளுடைய உடன்படிக்கையின் வழிநடத்துதலும் ஒழுக்க சட்டமும் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுவதை இந்த பகுதி எமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. ஆகவே எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என்று விடுதலை பயணத்தில் இறைவனுடைய வார்த்தை காணப்படுகிறது. அதாவது சீனாய் மலை உடன்படிக்கையில் மக்களோடு, தனி நபரோடு செய்து கொண்டு வந்த உடன்படிக்கை இறைவன் இங்கு சீனாய் மலையில் ஒரு மக்கள் இனத்தோடு, ஒரு குழுவினரோடு செய்து கொள்கின்றார். இவ்வாறு ஒரு சமூகத்தோடு செய்து கொண்டிருந்த உடன்படிக்கையில் அவர்கள் தனிப்பட்ட இனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இறைவன் அறிவிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் இந்த உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எனது குருத்துவ அரச தூய மக்களினமாக இருக்கிறீர்கள் என்பது. அவை இறைவனுடைய இந்த உடன்படிக்கை எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமானது என்பது இங்கு காட்டப்படுகின்றது. அவை இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக நாம் இருக்கின்ற பொழுது தற்காலத்தில் திரு அவையில் திருமுழுக்கு என்ற அருளடையாளத்தில் ஊடாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவனுடைய பிள்ளைகளாக, இறை குலமாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இது எவ்வாறு இந்த
மோசையோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, மோசையோடாக மக்களோடு, இஸ்ராயல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை எவ்வாறு தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டு வந்து முழுமையடைகிறது கிறிஸ்துவில் என்பதை நாங்கள் இங்கு பார்க்கலாம். அவை கிறிஸ்துவுக்கான ஆயத்தம் செய்ய, கிறிஸ்துவுக்கான வருகைக்காக, கிறிஸ்துவுக்காக எங்களை ஆயத்தம் செய்ய சட்டத்தை கற்றுக்கொள்வார்கள். இறை சட்டத்தை கற்றுக்கொள்ளல் எங்கு மலைப்பொழிவில் அது முழுமையடைகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறு இறைவன் செய்த உடன்படிக்கை, ஒவ்வொரு உடன்படிக்கையும் இங்கு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்பதை நாங்கள் காணலாம். அதை மாணவர்களுக்கு நாங்கள் உணர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக தாவீது அரசரோடு இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, இதுக்கும் இயேசுவில் நிறைவேறிய ஒரு இறையரசுக்கான கடவுளின் வாக்குறுதியை காட்டுகிறது. உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் என்று தாவீதுக்கு இறைவன் கூறுகின்ற பொழுது அது இயேசுவினுடைய வருகையையும் அவருடைய இறையரசின் உடைய செய்தியையும் அங்கு காட்டுகின்றது. அவை தாவீதின் வழிமரபில் இருந்து வரும் அரசராக கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்வார்கள் மாணவர்கள். அதற்குரிய பகுதியாகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி இங்கு உங்களுக்கு தரப்படுகின்றது. அடுத்ததாக திருவிவிலியத்தில், அதாவது இறைவார்த்தை பகுதியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில், நிறைவு ஏற்பாட்டில் நாங்கள் பார்ப்பது இயேசு தூய ஆவியை வாக்களிக்கின்றார். இயேசு தூய ஆவியை வாக்களிக்கின்ற இந்த பகுதியானது நம்பிக்கையாளர்கள், அதாவது திருமுழுக்கு பெற்ற நம்பிக்கையாளர்கள், நாங்கள் உடன்படிக்கையின் விசுவாசத்தை தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் கிறிஸ்துவினுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுகிறார் என்ற விடயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தரப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்படுகின்ற இந்த பகுதியின் ஊடாக மாணவர்கள் தூய ஆவியானவர் ஒரு ஆசிரியராக, வழிகாட்டியாக இருப்பதற்கான ஒரு வாக்குறுதியை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் மாணவர்களிடம் இந்த பகுதியிலிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இந்த தூய ஆவியானவர் வழிகாட்டுபவராகவும் ஆலோசகராகவும் இருக்கின்றார். அவை நம்பிக்கையாளரின் வாழ்க்கையில் தூய ஆவியினுடைய பிரசன்னம் இருப்பதை இந்த பகுதி காட்டுகிறது. ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு வலியுறுத்தி நிற்கின்றது. ஆகவே யோவான் நற்செய்தியிலிருந்து மீளவும் எடுக்கப்படுகின்ற இந்த பகுதியில் இருந்து மாணவர்கள் திரு அவையை வழிநடத்துவதிலும் ஆறுதல் படுத்துவதிலும் தூய ஆவியின் பங்கை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எந்த அளவு தூரத்துக்கு தூய ஆவியானவருடைய அனுசரணை, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், தூய ஆவியானவருடைய ஆலோசனை, பாதுகாப்பு என்பன நமக்கு தேவைப்படுகிறது என்பதை மாணவர்கள் இந்த பகுதியூடாக அறிந்து கொள்வார்கள். இங்கும் இயேசு வாக்குறுதி அளித்தது தூய ஆவியின் ஊடாக நிறைவேறுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இயேசு தூய ஆவியை வாக்களித்த இந்த விடயம் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் கொடுக்கப்படுகிறது. எவ்வாறு அந்த உடன்படிக்கை அல்ல வாக்குறுதியை கொடுக்கிறார் என்று சொன்னால், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்காக தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். வாக்குறுதி அளிக்கிறார், அது நிறைவேறுகிறது. ஆகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குறுதியும் கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக தூய ஆவியை எமக்கு வழிகாட்டுபவராக, ஆலோசகராக இருக்கின்றார் என்பதை பார்த்த நாங்கள் திரு அவையின் பணிகளிலும் தூய ஆவியானவருடைய பங்களிப்பு மிகவும் காத்திரமானது. அந்த தூய ஆவியானவருடைய பங்களிப்பு எப்பொழுதும் எங்களோடு திரு அவையில் இருக்கின்றது என்பதை பவுலினுடைய கடிதங்கள் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை இங்கு திரு அவையினுடைய பணியானது கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ந்து ஒற்றுமையை கட்டியெழுப்புவது என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான பகுதியாக புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது திருமுகம், புனித பவுல் எபேசியருக்கு எழுதியது, புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய கடிதங்களில் இருந்து நாங்கள் இவற்றை பெற்றுக்கொள்ளலாம். அவை திரு அவையானது கிறிஸ்துவின் உடன்படிக்கை பணியை
தொடர்ந்து ஆற்றுகிறது. எவ்வாறு இறைவனுடைய வாக்குறுதி கிறிஸ்துவில் நிறைவேறியதோ அதே போல் கிறிஸ்துவினுடைய பணி திரு அவையினூடாக தொடர்ந்து ஆற்றப்படுகிறது என்ற உண்மையை மாணவர்கள் இங்கு அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக மாணவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பகுதி திருத்தூதர் பணி. திருத்தூதர்களுடைய பணியும் முக்கியமாக பேதுரு, புனித பவுல் மற்றும் திருத்தூதர்களுடைய பணிகள் எவ்வாறு இந்த திரு அவையில் இயேசுவினுடைய பணி தொடர்ந்து ஆற்றப்படுவதற்கு உதாரணமாக இருக்கிறதோ அது போல தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இயேசு புனித பேதுருவை திரு அவையின் தலைவராக ஏற்படுத்துகின்ற பொழுது பாறை எனப்படும் பேதுருவும் அவரது திருத்தூது பணியும் என்ற தலைப்பில் இந்த பகுதி தரப்படுகிறது. அங்கு அவர் இயேசு கூறுவது, எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. இதை நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் எமது திரு அவை சூழலில் நாங்கள் காணலாம். எவ்வாறு மந்தைகளாக உவமிக்கப்படுகிற விசுவாசிகள் எங்களை திரு அவையின் தலைமைத்துவத்துக்கு பேதுருவுக்கு இறைவன் இயேசு கையளிக்கின்றார், பாதுகாக்க, வழி நடத்த. அவை இது ஒரு பாரிய பொறுப்பு. அவை இந்த அப்போஸ்தலிக அதிகாரத்தை இயேசு பேதுருவுக்கு கொடுத்திருப்பது பேதுருவை தொடர்ந்து வருகின்ற அவர் வழிமரபு வருகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அது அருளப்படுகின்றது. ஆகவே அப்போஸ்தலிக அதிகாரத்தையும் உடன்படிக்கையின் தொடர்ச்சியையும் நிறைவேற்றுவதை நாங்கள் இங்கு காணுகின்றோம். இதற்காக தரப்பட்டு இருக்கின்ற பகுதி மத்தேயு நற்செய்தியில் 16வது அதிகாரம். மேலதிகமாக இங்கு தரப்பட்டிருப்பது யோவான் 21வது அதிகாரம் 17வது வசனம். என் ஆடுகளை பேணி வள என்று இயேசு பேதுருவுக்கு கூறுகின்ற ஒரு கட்டளை அல்லது பணி, கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. அவை இந்த பகுதியினூடாக மாணவர்கள் பேதுருவின் வகிபாகம், அதாவது திரு அவையினுடைய தலைமைத்துவம், அந்த தலைமைத்துவத்தினுடைய வகிபாகம் தொடர்ச்சியாக வருகின்ற இந்த திருத்தந்தையர்களின் திரு அவையினுடைய தலைமைத்துவத்தினுடைய அதிகாரம் என்ன, எதற்கு என்பதை மாணவர்கள் இங்கு புரிந்து கொள்வார்கள். அடுத்ததாக இறைவார்த்தை பகுதியை பார்த்த நாங்கள் இங்கு அருளடையாளத்தை பார்க்கின்றோம். அருளடையாளம் என்ற விடயத்தில் இந்த தரம் 11 மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உறுதிப்பூசல் அருளடையாளத்தினூடாக தூய ஆவியானவரால் உறுதிப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இணைதல் என்ற விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் உறுதிப்பூசல் அருளடையாளம் உடன்படிக்கையில் பங்கேற்க வலிமை தருகிறது, கிறிஸ்துவின் பணியை செய்ய எம்மை தயாரிக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்காக விடுதலை பயணம் 30வது அதிகாரத்திலும் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது கடிதத்திலும் பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் அதே போல் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்திலும் இருந்து பகுதிகள் எடுக்கப்படுகின்றன. இந்த உறுதிப்பூசல் என்ற அருளடையாளம் தினூடாக எவ்வாறு இறைவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறது கிறிஸ்துவில் என்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த உடன்படிக்கை தொடர்ச்சியாக திரு அவையில் செய்யப்படுகின்ற பொழுது உறுதிப்பூசல் என்ற அருளடையாளத்தினூடாக அது நிறைவேற்றப்படுகிறது. அது எங்கள் ஒவ்வொருவரினூடாகவும் நிறைவேற்றப்படுகிறது என்ற விடயத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே இந்த பகுதியில் இருந்து உறுதிப்பூசல் அருளடையாளத்தினூடாக தூய ஆவியானவரால் உறுதிப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இணைதல் என்ற விடயத்தை புரிந்து கொள்வது மாணவர்களுடைய கற்றல் பேறாக இருக்கின்றது. அடுத்ததாக விசுவாச அறிக்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தரம் 11 மாணவர்களுக்கு இங்கு நிசையா விசுவாச அறிக்கை கொடுக்கப்படுகின்றது. ஏனைய வகுப்புகளுக்கு நாங்கள் திருத்தூதரின் நம்பிக்கை அறிக்கையை முன்வைத்திருந்தோம். இந்த பகுதியில் நிசையா விசுவாச அறிக்கை முன்வைக்கப்படுகிறது தரம் 11 மாணவர்களுக்கு. இங்கு தரம் 11 மாணவர்கள் இந்த நிசையா விசுவாச அறிக்கையை முழுமையாக
தெரிந்து வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இது அவர்களுடைய கடப்பாடு. இந்த 12 உறுப்புக்கள் இந்த நிசையா விசுவாச அறிக்கையில் உள்ளது. திருத்தூதர் அறிக்கையிலையும் திருத்தூதர் விசுவாச அறிக்கையிலையும் 12 உறுப்புகள். விரிவாக சொல்லப்படுகின்ற இந்த நிசையா விசுவாச அறிக்கையில் காணப்படுகிற 12 உறுப்புகளும் தரம் 11 மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதிலும் 8 மற்றும் 9வது உறுப்புகள் இங்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது, இந்த பாடப்பிறப்போடு இணைக்கப்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விசுவாச பிரமாணத்தை இவர்கள் விளங்கி கூற கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு கூறுவதற்கு தூய ஆவியையும் திரு அவையையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த 8வது 9வது பகுதி இவர்களுக்கு முக்கியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இறுதியாக இவர்களுடைய பாடப்பிறப்பில் காணப்படுகிறது சபம். இந்த சபத்துக்குரியது, அதாவது இறைவனுடைய வாக்குறுதி, இறைவனுடைய உடன்படிக்கை கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்று சொல்லி சொன்னால், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தை கிறிஸ்து ஊடாக அனுபவிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை புகழ்ந்து பாட கடப்பாடுடையவர்களாக இருக்கின்றோம். அவை இறைவனுக்கு நன்றியையும் இறைவனிடத்தில் எங்களுடைய வேண்டுதல்களையும் நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு எங்களுடைய சொந்த வார்த்தைகள் சொந்த அனுபவத்தினூடாக நாங்கள் அவற்றை முன்வைப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதற்கு விடுதலை பயணம் 15வது அதிகாரம் மற்றும் திருப்பாடல்கள் 103வது அதிகாரம் முழுவதும், ஏசாயா 12வது அதிகாரம், இந்த பகுதியை அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது விசுவாச ஒன்றிப்பையும் திரு அவையினுடைய உடன்படிக்கையில் தூய ஆவியினுடைய வகிபாகத்தையும் காட்டுகின்ற அதே நேரத்தில் இந்த பகுதிகளின் ஊடாக இந்த முக்கிய விடயத்தை, அதாவது இறைவனுக்கு தாங்களாகவே புகழ்ந்து பாடுகின்ற நன்றி சொல்லுகின்ற விடயத்தை, பக்குவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதிகளின் ஊடாக கடவுளின் உடன்படிக்கையில் நம்பிக்கையையும் நன்றி அறிதலையும் மகிழ்வையும் வெளிப்படுத்துவார்கள். இது சபத்தினூடாக. ஆகவே இந்த திருப்பாடல் பகுதிகளை அல்லது விடுதலை பயணத்தில் தரப்படுகின்ற விடுதலை பயணத்தில் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் சபம், அவை இவ்வாறு மாணவர்கள் சபிக்க கற்றுக்கொள்வதற்காக இந்த பகுதிகள் உங்களுக்கு மேலதிகமாக தரப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணலாம். அடுத்ததாக அன்பான ஆசிரியர்களே, இது உங்களுக்குரியது. இந்த திருத்தூதர் விசுவாச அறிக்கை, நிசையா விசுவாச அறிக்கை என்றால் என்ன என்ற விளக்கத்தை நீங்கள் முறையாக பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது பிரத்யேகமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை உங்களுடைய கிறிஸ்தவ மத அலுவல்கள் அமைச்சினால் நிர்வகிக்கப்படுகின்ற வலைத்தளத்தில் இது இருக்கின்றது. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து இதனுடைய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது இதை நீங்கள் என்னோடு நேரடியாக தொடர்பு கொண்டாலும் இதனுடைய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த 2 விசுவாச அறிக்கைகளையும் நம்பிக்கை அறிக்கைகளையும் நாங்கள் முறையாக புரிந்து கொள்வதற்காக இந்த முறையில் இந்த 7 முறைகளில் இது வழங்கப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதை மாணவர்களுக்கு நீங்கள் இலகுவாக கொடுக்கலாம். இது மறையாசிரியர்களுடைய விளக்கத்துக்காகவே இந்த பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த தரம் 11 மாணவர்களுக்குரிய விசுவாச அறிக்கையின் 8ஆம் மற்றது 9ஆம் உறுப்புகள் தரப்படுகின்றது. 8ஆம் உறுப்பு தூய ஆவியாரை நம்புகின்றேன். இது திருத்தூதர்களின் விசுவாச நம்பிக்கை அறிக்கையில் தூய ஆவியாரை நம்புகிறேன் என்று தரப்படுகிறது. நிசையா விசுவாச அறிக்கையில் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக வணக்கமும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவனின் வாயிலாக பேசியவர் இவரே என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த பகுதி மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் 9வது உறுப்பு திரு நம்பிக்கை அறிக்கையின் 9வது உறுப்பு தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன்.
நிசையா அறிக்கையில் ஒரே தூய கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரம்பு திரு அவையையும் நம்புகிறேன் என்று இருக்கின்றது. அவை இந்த பகுதிகள் கட்டாயமாக தரம் 10, 11 மாணவர்கள் திருத்தூதர் விசுவாச அறிக்கையும் நிசையா விசுவாச அறிக்கையும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இவர்களுக்குரிய மனன பகுதியாக தரப்படுவது திருவிவிலிய பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட 8 வாக்கியங்களும் நிசையா நம்பிக்கை அறிக்கையில் இருக்கக்கூடிய 8வது மற்றும் 9வது உறுப்பு. இவற்றையும் நீங்கள் வலைத்தளத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக இவ்வளவு பாடப்பரப்பையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எவ்வாறு வினாக்கள் அமையப் போகின்றது என்பது பற்றி அனைவரும் கவலை கொள்வது தெரியும். இதில் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. கடந்த வருடம் உங்களுக்கு எவ்வாறு வினாத்தாள் எந்த முறையில் அமைந்ததோ அதே முறையில்தான் இந்த முறையும் அமையும். அதாவது பல்தேர்வு வினாக்கள், இடைவெளிகளை நிரப்புதல், இணைத்தல், தொடர்பு படுத்துதல் போன்ற வினாக்கள் வரும். இந்த வினாக்கள் எந்த அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால், ஆசிரியர்களாக பணிபுரிகிறவர்களுக்கு இது நன்றாக விளங்கும். மற்றவர்களுக்குமாக இதை நான் கூறுகின்றேன். இந்த வினாக்கள் அறிவு சார்ந்த வினாக்களாக மாணவர்களுடைய திறனை சோதித்தறியும் வினாக்களாக, முக்கியமாக மனப்பாங்கு வினாக்களாக அமையும். அவை இந்த வினாக்கள் பற்றிய மேலதிக தகவல்கள் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். தற்போது நீங்கள் இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் சொல்லுகின்ற இந்த வினா முறைகள் தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற பொழுது உங்களுடைய மறைமாவட்டம், பங்கு மற்றும் மறைக்கோட்ட மட்டத்தில் நடைபெறுகின்ற வினாக்கள் உங்களுடைய மறைமாவட்டங்களில் தீர்மானிக்கப்படுவதன் அடிப்படையில் நடைபெறும். தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற வினாக்கள் மாத்திரம் நான் கூறிய முறையில் இருக்கும். ஆகவே இந்த பாடப்பரப்பினை தனிப்பட ஒரு சான்றிதழுக்காக அல்லது ஒரு பதக்கத்துக்காக நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் வாழ்வுக்காக கற்றுக்கொண்டு பயன்பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.